ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். We are looking at Bhagavad Gita chapter 12 Bhakti Yoga, and in this video we're going to see two verses, verse 3 and verse 4. Let's see what is in store for us. கொஞ்சம் பெருசா இருக்கு, படிக்க டைம் ஆகும். It says that ஏத்வக்ஷரம நித்ரேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ர கமச்சிந்தியஞ்ச கூட்டஸ்தமச்சலந்த்ருவம். Third verse. Fourth verse. சந்நியம்யேந்திரியக்ராமம் சர்வத்ர சமுத்தயः தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதேரதா. Let's see what is the meaning. The meaning goes thus. God is actually further continuing. போன இதில் என்ன சொன்னார்? எல்லாம் உன்னை பொறுத்து தான், அதாவது எல்லாம் நம்மளை பொறுத்து தான். நமக்கு பக்தி பிடிக்குமா, உருவ வழிபாடா, ஓகே கிராண்டட். ஞானம் பிடிக்குமா, உருவமே இல்லாத வழிபாடா, ஓகே கிராண்டட் அப்படின்ட்டு. Now what is next he is telling is, those people who worship the formless aspect of the absolute truth, the imperishable, the indefinable, the unmanifest, the all-pervading, the unthinkable and the unchanging, the eternal and the immovable, by restraining their senses and by being even-minded everywhere, such person engaged in the welfare of all beings can also attain me. அப்படின்ட்டு இதுலேருந்து என்ன தெரியுது? ஞானத்தை விட பக்தி தான் கம்பேரிட்டிவ்லி ஈஸின்னு தெரியுது. அதாவது நமக்குள்ளே இருக்கிற அந்த பரபிரம்மம் நிர்விகல்ப நிராகார ஸ்வரூபத்தை நம்ம உணரணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் அ ஃபார்ம்லெஸ் ஆஸ்பெக்ட், இட் இஸ் அன் அப்சல்யூட் ட்ரூத், இட் இஸ் இம்பெரிஷபிள், இட் இஸ் இன்டிஃபைனபிள். அதை டிஃபைனே பண்ண முடியாதுங்க, அதுக்கு உருவமே கிடையாதுங்க, அதுதாங்க உண்மை. அது இம்பெரிஷபிள், அது அன்மேனிஃபெஸ்ட், அது தன்னை வெளிப்படுத்திக்கவே இல்லை, அது எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆல் பர்வேடிங், அன்திங்கபிள், அதை பற்றி யோசிக்கவே முடியாதான். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ்ல, இட் இஸ் வெரி கன்ஃபியூசிங்ல, இட் இஸ் வெரி கான்ட்ராடிக்டரியில். யோசிக்கவே முடியாதுன்னா அப்புறம் எப்படி தியானம் பண்ணுறது, ஸ்ரவணம் பண்ணுறது, மனனம் பண்ணுறது, எல்லாத்தையும் பார்க்கலாம். தி அன்சேஞ்சிங், மாற்றமே இல்லாதது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோச்சடையான்ல மாற்றம் ஒன்று தான் மாறாததுங்கிறது தான். ஆனால் இதுக்கு மாற்றமே இல்லாத ஒன்று இருக்குது அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. த இட்டர்னல், எப்பவுமே இருக்குது. இம்மூவபிள், ஆல் பர்வேடிங், அதாவது அதை மூவே பண்ண முடியாது. இன்னொன்று அது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னா அது எதுக்கு மூவ் பண்ணணும்? இவ்வளவு டெஃபினேஷன், க்ளோஸ் டு 8 to 9 டெஃபினேஷன்ஸ் இருக்குது. பை ரெஸ்ட்ரெய்னிங் தேர் சென்சஸ், நம்மளுடைய சென்சஸை நம்ம எல்லாருக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, பை பீயிங் ஈவன் மைண்டட் எவ்ரிவேர், such person engage in the welfare of all beings. இந்த பாயிண்ட் கொஞ்சம் அக்ரியபிளாக இருக்குது. ஏன்னா என்னுடைய சென்சஸ் எல்லாத்தையுமே நான் ரெஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஈகோவுடைய ப்ளே கம்மியாக இருக்கும். என்னுடைய ஈகோவோட ப்ளே கம்மியாக இருந்ததுன்னா நான் எல்லாரோட நல்லதை பற்றி தான் இவென்ச்சுவலாக செயல்படுவேன். ஏன்னா செல்ஃபிஷாக நம்ம ஒருத்தர் யோசிக்கும்போது, நம்ம ஒரு விஷயம் யோசிக்கும்போது தான் நம்மளுடைய எண்ணத்துடைய ரிப்பர்கஷன் யாரோ ஒருத்தரை தெரியாமல் கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட், நம்மளுடைய ஈகோ இல்லை, ஒரு லெவல் பின்னாடி உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸில் செல்ஃபிஷ் சோல் டெசிஷன்ஸ் இருக்காது, நியூட்ரல் டெசிஷன்ஸாக இருக்கும். அண்ட் ஸோ இட் வில் பி வெல்ஃபேர் ஆஃப் ஆல் பீயிங். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது கூட என்ன அடையலாம் அப்படின்னு. ஸோ இந்த டெஃபினிஷன்லாம் பார்க்கும்போது ஐ ரிமெம்பர் ஒன் வேர்ட்ஸ் ஃப்ரம் மாண்டூக்கிய உபனிஷத். மாண்டூக்கிய உபனிஷத்தில் வேர்ஸ் 6 or 7 நினைக்கிறேன். அதாவது டெஃபினிஷன் ஆஃப் ஆத்மான்னு சொல்லியிருப்பாங்க. நாந்த பிரக்ஞம் ந மஹிஷ் பிரக்ஞம் ந பிரக்ஞானபகடம் ந பிரக்ஞம் நா பிரக்ஞம் அதிஷ்டம் அவ்யவஹாரம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் மன்யந்தே ச ஆத்மா சவித்யேயா அப்படின்னு ஏதோ வரும். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ஆத்மா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, தெரியாத ஒன்று புரிஞ்சுக்கிட்டு
தெரியாத ஒன்று, புரிய முடியாத ஒன்று, ஏதோ ஒரு ஒன்று, த சீக்ரெட் ஆஃப் லைஃப், த டிவைன் லைஃப் எனர்ஜி இன்சைட் அஸ். அதுக்கு வந்து ஒரு லாஜிக்கல் காம்ப்ரஹென்ஷன் இது வரைக்கும் யாராலையுமே கொடுக்க முடியல. ஏன்னா கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய எல்லா விதமான இன்டராக்ஷன், ஈவன் ஆல் த சயின்டிஃபிக் அப்ரோச், முக்காவாசி சயின்டிஃபிக் ப்ரூவன் தியரிஸ் சொல்கிறேன் நான். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மெட்டாஃபிசிக்ஸ் ஆர் சூடோ சயின்ஸ் அப்படின்னு ஒரு அம்ப்ரெல்லாக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல், ஏன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாமே வந்து if you are able to logically comprehend with your mind with all the datas and proofs, any scientific research that is happening, ஒரு தியரி இது இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படிம்பாங்க, that is completely based on falsifiability. நம்ம வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் நினைக்கிறேன் 1000 தடவை தோத்தேன், பட் ஐ ஃபவுண்ட் அவுட் 1000 ways which will not work அப்படின்னார்ல. அது வந்து ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் falsifiability of search. That's what a research. Say for example, I am getting into a scientific research, இதுதான் பிளான், இதுதான் ரிசல்ட், ஆர் இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட் அப்படின்னு ஒரு ரிசல்ட்டை கையில் வச்சுக்கிட்டு பிளான் 1, பிளான் 2, பிளான் 3, பிளான் 4, பிளான் 5 இது எதுலேயுமே வரலப்பா. I will search for that plan which will give the desired result. I will search for that output which will give the I will search for that input which will give the research output. I will search for that input that I will search for that input which will give the desired output. நமக்கெல்லாம் இதான் செட், இந்த லாங்குவேஜ் தான் செட் ஆகும். I will search for that plan which will give the desired result. அப்படிங்கிறதுனால தான் முக்காவாசி சயின்ஸுடைய சர்ச் வந்து ஃபால்சிஃபைபிலிட்டி பேசிஸ்லேயே இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதையே நம்ம இங்கே சொல்லுறோம் அப்படின்னா, இந்த நேத்தி அப்ரோச் இருக்கும்ல, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்ட்டு அப்படி அப்ரோச் பண்ணிட்டு கடைசியில் என்ன மிஞ்சுதோ அதுதான் நான் அப்படிங்கிற ஒரு ஃபீல், அப்படிங்கிற ஒரு அப்ரோச். இன்னொன்று வந்து ஆல் பர்வேடிங், அன்மேனிஃபெஸ்டை சிம்பிள் அன்மேனிஃபெஸ்டை நோக்கி நம்ம போகலாம். as per this ஸ்லோகா, I can just search of that energy that is unmanifest, or I can search of that energy which is all pervading. I remember one wonderful thing. If you are all readers out there and you love philosophy, நான் ரிலீஜன் சொல்லலை, philosophy சொல்கிறேன், you must read this book from Osho Rajneesh, கிருஷ்ணா த மேன் அண்ட் ஹிஸ் ஃபிலாசபி அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் புக்கு, நல்லா பெரிய வெயிட்டான புக்கு, செம்மையாக இருக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீரீட்ஸ். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து சிம்பிளாக கிருஷ்ணர் இல்லை, ஓஷோ ரஜினிஷ் ஓஷோ அவர்கள் வந்து சிம்பிளாக சொல்லியிருப்பார். ஸோ சிம்பிள், நீ வந்து பக்தி ஞானம் அது இதெல்லாம் குழப்பிக்கவே வேணாம். தெர் இஸ் அன் அப்ரோச் ஆஃப் கிருஷ்ணா, தெர் இஸ் அன் அப்ரோச் ஆஃப் புத்தா. இந்த ரெண்டு அப்ரோச்சும் ஒரே இடத்துல தான் போய் முடியும் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து நம்மளோட அத்வைதா ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து புத்திசத்தை எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்லியிருப்பார். ஹீ சீஸ் தட் இந்த நேத்தி அப்ரோச் இருக்குல்ல, இதனா இல்லை, இதனா இல்லை, இதனா இல்லை, இதனா இல்லை, அந்த அப்ரோச்சில் கடைசியில் என்ன மிஞ்சும்? யூ வில் ரீச் டு ஷூன்யா ஆர் நிர்வாணா. நம்ம அத்வைத ஆதிசங்கருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து சொல்லணும்னா, மனோபுத்தி அகங்கார சித்தா நித்தி நாகம் அப்படின்னு சொல்லலாம். நான் மனம் கிடையாது, நான் புத்தி கிடையாது, நான் சித்தம் கிடையாது, நான் இது கிடையாது, நான் அது கிடையாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கிடையாது 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 அப்படின்னு போனால் கடைசியில் வி ரீச் இன் டு தட் ஷூன்யம், ரைட்? ஷூன்யம் இஸ் பர் ஃபிலாசபி. நம்ம வந்து எதுவுமே நம்ம கிடையாது அப்படின்னு அனலைஸ் பண்ண, ஸ்ரவணம் பண்ண, மன நிதித்தியாசனம் பண்ண, ப்ராக்டிஸ் பண்ண, மெடிடேட் அப்பான் இட் பண்ணினோம் அப்படின்னா we will be able to touch that inner life energy. This is the ஞான மார்க்கம், or this is the concept as per Buddha. கிறிஸ்டர் வந்து அப்படி கிடையாது. பார்க்குற எல்லாத்தையும் இதை நான் தான், அதை நான் தான், அதை நான் தான், அதை நான் தான் அப்படின்னு அட்டாச் எவ்ரி திங் டு யூ. ஸோ what will happen? You are just attaching everything to you. One point in time, you will become the world.
there is no second thing in which you can attach yourself. இரண்டா ஏதாவது நடந்ததுன்னா ஐ அட்டாச் மை செல்ஃப். இன்னொன்று நான் எதுவுமே இல்லை 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 அப்படின்னாலும் வில் ரீச் இன் டு சூன்யா. ஸோ போத் ஆர் கோயிங் ஆன் த சேம் ஆஸ்பெக்ட். ஸோ பக்தி அண்ட் ஞானா இஸ் கோயிங் டு கிவ் யூ த சேம் ரிசல்ட் இஸ் வாட் இட் இஸ் மென்ஷன்ட் ஹியர். இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஜானரில் கேட்குறோம் அப்படின்னா இது லாஜிக்கலி காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா திஸ் Osho philosophy is kind of difficult to comprehend அப்படின்னா give another simple example. நான் அப்படிங்கிறது வேற, என்னை சேர்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வேற, என்னுடைய அடையாளம் அப்படிங்கிறது வேற. கிளியர்? ஏன்னா myself Krishna, this is my chain, something attached to me, this is my nose, this is my hand. ஏன்னா கையை வெட்டி எடுத்துட்டாலும் நான் இருப்பேன். அதுக்காக மூக்கை வெட்டினா இருப்பியா அப்படின்னு பட்டுன்னு கவுண்டர் கொஸ்டின் கேட்டுறாதீங்க. as long as I have the capability to breathe, அட்லீஸ்ட் கோமாவளையாவது இருப்பேன். ஸோ பிரெயின் டெட்டான மனுஷன் கூட அவர் இருக்காரு, கோமால இருக்காரு அப்படிம்பாங்க. கை இல்லாதவன், கால் இல்லாதவன். ஸோ என்னுடைய பாடி பார்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல். அப்போ நம்ம அந்த மீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான் உள்ளே இருக்கக்கூடிய அகம் என்ன? பாடி இஸ் நாட் அவர்ஸ். ஏன்னா தட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். ஐ பிலீவ் யூ ஆல் அக்ரி டு இட். நம்ம கண்ட்ரோல் எல்லாம் தொப்பையை குறைக்கணுங்கிறதே இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது காமனாக டெய்லி லைஃப்பில் அப்படியே ஓடி ஜாலியாக லைஃப்பில் இருக்கிறவங்க ஒரு சாதாரண சாமானியனோட கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்பை கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னாலே இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் அஸ். நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னாலே இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் அஸ். நம்மளுடைய பிஹேவியரை கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னாலே இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் அஸ். நம்மளுடைய ஹேபிட்ஸை கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனாலே இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் அஸ். ஸோ இது எல்லாமே நம்மளை சேர்ந்த விஷயங்கள்ல. நான் குட்டி குழந்தையாக இருக்கும்போது இவ்வளோ தான் இப்போ இருந்தேன். ஐ எம் க்ரோயிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். So my body is eventually changing, right? ஏதோ ஒரு மெடிக்கல் புக்கில் படித்தேன். 21 days 42 days எல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக ரீஃபர்பிஷ் கிடையாது, ரீஃபர்பிஷ் இஸ் நாட் அ வேர்ட். உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸும் டை ஆகி புது செல்ஸ் உருவாகிறதுக்கு வந்து ஒரு சர்க்கிள் ஆஃப் 42 days or 21 days சம்திங் தேவைப்படும். ஸோ எவ்ரி டைம் யுவர் பாடி இஸ் ப்ரொடியூசிங் ஆல் நியூ செல்ஸ் அண்ட் ஓல்ட் செல்ஸ் ஆர் டையிங் அப்படின்னு. ஸோ அவர் பாடி இஸ் ஃபிசிக்கலி சேஞ்சிங். அண்ட் மோர் ஓவர் நம்ம உடம்புக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதே நம்ம வந்து புக்கில் பார்த்தும் யூடியூப்பில் பார்த்தும் இல்லை உடம்புக்குள்ளே கேமரா ஓட்டும் தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பாடி இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் வி ஆர் கேரியிங் இஸ் வாட் த ஹையர் ரெல்ம் ஆஃப் ரியாலிட்டி. ஸோ வாட் இஸ் நான்? என்னோடதுங்கிறத இதை தாண்டிட்டோம் நம்ம. ஸோ வாட் இஸ் தட் நான்? வாட் இஸ் தட் ஐ இன்சைட்? that I inside is an ஈகோவா அப்படின்னா நம்ம தூங்கும்போது ஈகோ இல்லையே, ஆனால் நான் அப்படிங்கிறது இருக்குல்ல. இதை வந்து யோசிச்சுக்கிட்டே போகலாம். இட்ஸ் நாட் தட் we were searching we get an answer அப்படிங்கிறது கிடையாது. இந்த யோசனை தான் வந்து பிரம்ம விசாரம் அப்படின்னு சொல்கிறோம். வெரி சிம்பிள். இதுக்கு வந்து ஈவன் an atheist can do this, even a non-religious person can do this, even who says that கடவுளே கிடையாது, மதமே கிடையாது அப்படின்னு எந்த லாஜிக் பேசுகிற யாராக இருந்தாலும் சரி, பகுத்தறிவாதிகளாக இருந்தாலும் சரி, who am I அப்படிங்கிற தேடலில் வந்து they can go on, search, brainstorm, they will eventually realize that என்னை சேர்ந்த விஷயங்கள் நான் கிடையாது, நான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிற விஷயம் கூட நான் கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஐடென்டிட்டி இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவா ஒரு ஐடென்டிட்டி, புருஷனாக ஒரு ஐடென்டிட்டி, கீழே எம்ப்ளாயாக ஒரு ஐடென்டிட்டி, நம்ம பாஸாக இருக்கும்போது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டி ஹஸ் ஆல்சோ காட் சம் டிஃப்ரெண்ட் வேர்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப். வி கேனாட் பி எவ்ரி திங் டுகெதர், ரைட்? ஒரே டயத்தில் வந்து நம்ம எல்லாராவும் இருக்க முடியுமா? மிக்சர் ஆகி ஃபலூடா ஆகி கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ நான் யார் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணத்தை நோக்கி கான்டம்ப்ளேட் பண்ணுறது தான் பிரம்ம விசாரம்.
அப்படி கான்டம்ப்ளேட் பண்ண we will realize the truth that நான் யார் அப்படின்னு நம்ம என்ன புரிந்துணர்வில் இருக்கோமோ அது எல்லாமே பொய். அது எல்லாமே பொய்ன்னு இல்லை, அது எல்லாமே தப்புன்னு வேணா சொல்லலாம். ஆர் அது எல்லாமே நிரந்தரமான உண்மை கிடையாது. தட் இஸ் நாட் யுவர் ட்ரூ நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணுறது ஈஸியாங்க, இவ்வளோ கன்ஃபியூசிங்காக இன்டெலெக்சுவலாக இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணுறது ஈஸியா, இல்லை கடவுளே அப்படின்னு ஹீரோ வர்ஷிப்பிங் பண்ணுறது ஈஸியானா? ஹீரோ வர்ஷிப்பிங் பண்ணுறது தானே ஈஸி. அந்த ஹீரோ வர்ஷிப்பிங் தான் நம்ம பக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் தேர் இன் த 5th verse அப்படிங்கிறத பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி 15 நிமிஷம் ஆச்சு. பை காய்ஸ்.